சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 2 மணி நேரம் சந்திப்பு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக ஒருங்கிணையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி கையாள்வது என்பதை பற்றியெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். 7 மாதங்கள் தான் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவின் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தீவிரம் காட்டி வருகிறார். மற்ற நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியில்தான் தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே சிந்தனைதான். ஆனால் தொண்டர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக ஒருங்கிணையாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாக 7 தேர்தல்களில் அதிமுக தோல்வி தழுவியதை சுட்டிக்காட்டி மாஜி அமைச்சர்களிடம் தெரிவித்தனர். அதற்காகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒன்றிணையுங்கள், நமது எதிரி ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ கிடையாது, திமுக தான் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நிச்சயம் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் எதிரியாக நினைத்து அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி செய்வது தவறு என்று கூறியிருந்தார். ஆனால் இதை எடப்பாடி கேட்க மறுத்ததன் காரணமாக செய்தியாளர்களை சந்தித்து 10 நாட்கள் நேரமும் ஒதுக்கினார் எடப்பாடி மனம் மாறுவதற்கு. ஆனால் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஈகோவின் காரணமாக செங்கோட்டையனின் பதவியையும் பறித்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய நோக்கத்தில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த நிர்வாகிகளையும் தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் 2 மணி நேரம் சந்திப்பை நடத்தியுள்ளார். அடுத்து சசிகலாவை சந்திக்க ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களது சந்திப்பு அதிமுக ஒருங்கிணையுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியை நீக்கினால் மட்டும்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியுமா என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது நிச்சயம் பயனளிக்கும். அதிமுகவில் எடப்பாடி சிறந்தவர் அல்லது செங்கோட்டையன் கூறுவது போல் ஒருங்கிணைந்தால்தான் அதிமுக வெற்றியடைய முடியுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக